சொல்றத கேளு. என்ன வழிபடக்க காரணம் என்ன? இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டு அனைவரும் சென்று விட்டார்கள். உனக்கு என்ன வேலை இங்க? ஆமா, இந்த மாபெரும் சபையை எதற்காக கலைக்க வேண்டும் என்ன காரணம்? அனைவரும் பேசி முடித்து விட்டோம். சபை கலந்து விட்டது. இதை கேட்பது யாரு? இந்நாட்டு இளவரசி. தெரியுமா? இந்நாட்டு அமைச்சர்னா வேலைக்காரன் சொல்றதை கேட்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு வேலை கிடையாது. அமைதியா புறப்படு. கை நீட்டி பேசுறா. என்ன? டேய் டேய் மூட்ற வாங்க. ஒரே வெட்டி நான் பேசுனா நீ. அம்மா தாடியாத்த பசங்க நாங்க. பார்த்தாலே தெரியுது. எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாடியாத்த. இதெல்லாம் செய்யார் பஸ் ஸ்டாண்ட் வர மாட்டோம். வேக போய் கமிட்டியே வரலாம். இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். அண்ணன் கம்பெனி 50,000 வாங்க. வேற எந்த பேரை சொல்லிக்கிறீங்க? இளவரசி விளையாட்டு விளையாக முடிந்துவிடும். யாருக்கு? உனக்குதான். சொல்வதற்கு அனைவரும் பேசி முடிந்து விட்டோம். சபை கலைந்து விட்டது. வழி மடக்கி விட்டாரே வயனை. ஒரு அமைச்சரை மடக்குவதற்கு என்ன துடிச்சல் இருக்கிறது உங்களிடத்தில். உங்ககிட்ட துணிச்சல் இருக்கிறது அவளிடம். இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். இந்த கொலையை நான் செய்தேனா? இந்த கொலையை நான் செய்தேனா? இந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் தெரியுமா? நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை கூறினீர்களே, அப்பொழுதை தெரிந்து கொண்டு இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும் என்று. கீழே குருமாதேவியா, கீழே ஆகாய வாணிகா, இப்ப மாற்றி மாற்றி பேசுறாகி அப்பொழுதை தெரிந்து கொண்டு இந்த கொலையை மழையில பாடு ஒரு பக்கம் புடிச்சிட்டு ஓடிட்டு மன்னிக்க வேண்டும். பையன் ஏதோ புடிச்சிட்டு ஓடிட்டு நம்ம போறோம். மன்னிக்க வேண்டும் இளவரசி. தெரியாம செய்யற தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். தெரிஞ்சே செய்யற தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கலாமா? சரி, தவறாக பேசிவிட்டா அது என்ன குற்றம் என்று விளைத்தார்? அது உனக்கு குற்றமா தெரியலையா? அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல காயில 2,500 ரூபாய் கேட்கவா? கதாநாயகன் போட்டுட்டு வந்து காயில போய் 3,000 ரூபாய் இளவரசி அமைதியாக சென்று விட்டா உனக்கு நல்லது. இல்லை என்றால் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. என்ன செய்வேன்? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி இத பணம் காட்டு நடி உனது சலசலப்பு கண்டாரு எங்களை எதிர்த்தவர்கள் வாங்கினாங்க. வாய முடியல பிச்சைக்கார பையா, உன்னுடைய உருட்டுலக்கும் மிளத்துலக்கும் பயப்படுவ நான் கிடையாது. கிடையாது. நான் விளையாட்டு குழந்தை நானு. நான் விளையாடுறேன். என் விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வரேன் தானே. அமைச்சர் இடத்திலே நின்று பேசுவதற்கு நானும் சின்ன பையனு பாக்குறேன். இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து பேசுன உன் வாயில எதை விட்டு ஆட்டுவனே தெரியாது. வாயில விட்டு ஆட்டுவீங்களா? ஓ, நாங்க அப்ப சும்மா உட்காந்து ஆட்டும் போது நீ சும்மாதான் இருக்கணும். நம்ம மாவாட்டுறவங்க தெரியாது. செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல்ல மாவாட்டு வந்து அம்மா சௌபாக்கிய நீங்க பாரு, மரியாதையா பேசு, இல்லைன்னா அறுத்துடுவேன். எல்லாம் ஆபரேஷன் கேஸ் பண்ணுது. ஆமா, யார் என்ன செய்யறாங்க, யார் ஆபரேஷன் பண்ணாங்க பண்ணல பாக்குறதா உன் வேலையா? வாய முடி. வாயை மூடிட்டு அப்புறம் கூத்தாடி பேசுவாங்க. அதனால கூட பேசுவியா நீ? பேசுவேன். நீ பேசுவேன். நீ அப்பேற்பட்ட ஆள் தான். டேய், இவன் யார்? இவன் பொறுப்போக்கு பையன், இந்த லக்காடி பையன், இந்த பச்சை பையன், இந்த தெரு பொறுக்கிற பையன். அவரை பார்த்து தெரு போறவங்க அவனாடி தெரு போறாங்க. அவன் காடி பாட்டு போறவங்க தெரு போறாங்க. 10 ரூபாய். சரி, பாட்டெல்லாம் பொறுக்கி என்ன பண்ணுமா? நம்ம போறோம். ஆமா, டேய், என்னுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் படி போட்டு கொடுத்தார்? இவனுக்கு இளவரசி, நாங்கள் ஜான் பிள்ளையாக இருந்தாலும்
ஆண் பிள்ளைகள் யாரு அவன் இவன் பேசாத வேற எப்படி பேசுறான் எனக்கு கோபம் வந்துச்சு நான் போய் பவுடர் கட்சி போச்சிருக்கான் இளவரசி நாட்டு அமைச்சர் வேலை சொல்லு இவர் திறமையை பார்த்து உன் தந்தை அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார் இவளுக்கு என்ன தெரியும் திறமையை பார்த்து ஆமாடி இவன் எப்பேற்பட்டவனே உனக்கு தெரியாது இவன் திறமையை பார்த்து என்னுடைய தந்தை இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு விடுத்தாரு இவனா பிச்சைக்கார பையா இவனா சரியாட்ட சொல்லி வந்தாங்க சும்மா பிச்சைக்காரன் பொறும்போங்களும் போர் போட்டு போய் ஸ்டேஷன் நடந்து நடக்கிறாரு அவன் தான் சரியாட்ட சொல்லி வந்தான் பார்த்தா நீ பால்தாண்டு சொல்லுங்க பிச்சைக்கார பையா என்ன பேசுற பாடி நின்று இருக்கிற கட்டி எடுத்து வளாசுரா மச்சான் போக போகிறேன் நீ போக முடியாது போக முடியாது வாழ வழிகிறாமல் வடநாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு பிடிக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய் கூட போய் சண்டை போடத்தான் வேலைக்காரனாய் ஒரு வேலைக்காரன் தெரியாமல் என்ன பற்றி பேசுற இவனுக்கு நிலைமை சத்தி நேரத்தில் என்ன ஸ்ரீபெரும்புதூர் ராஜகாட்டி கொண்டது தெரியுமா எந்த பாம்பு வைக்கணும் தெரியாது இப்ப நீ யாரு கொல்ல போற எல்லாரும் செத்து உள்ள போறாங்க நாங்க பிளான் பண்ணவே இல்லை உன்ன பாம்பு வைக்கணும் யாரு நாங்க பிளான் பண்ணிட்டோம் நமக்கு விட்டாலே நான் உங்க தயவுக்கு இந்த கவனிக்கவே இல்லை நானு ஒரு ஒன்றரை ஆம்பளை நின்று மேல ஒரு பொட்டை சரி ஒன்றாம் மலை யார் ஒரு ஆம்பளை யார் ஆறாம் மலை தெரியாதா நான் ஒரு ஆம்பளை நீ யாரா இளவரசி சொல்வதை கேள் நீ நாட்டு இளவரசியாக இருக்கலாம் இன்று இருப்பது யார் அவன் பெரிய வேலைக்காரன் நீ சின்ன வேலைக்காரன் அவன் பெரிய பொருளை தூக்குவான் சரி கடிச்சா என்ன தூக்கல்வா டேய் அது மட்டுமா நான் காலானிட வேலையை பாத்தியா என்னது கரெக்டா பாக்கணும்னா முன்னாடி காலை போடுற நடக்கிறத வேற கைட்டு அடிப்பேன் கைட்டு யாரு அடிக்கிறாங்கன்னு பாரு நீ அடிச்சு கீழ்ச்சிட்டாலும் உனக்கு தெரிஞ்சிடுச்சே அப்புறம் என்ன பேசுற நீ எங்க போற எங்க சுத்துற என்ன செய்கிறேன் எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா பிச்சைக்கார பையா நான் காலாளர் வேலையை என்னடா பாத்தியா பாத்தியா அவர் அங்கிருந்து பாக்குறாரா இவருக்கு எல்லாம் தெரியுதான் கல்லனை நம்பலாம் குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க 6 அடி இருந்துகிட்டு என்ன ஆட்ட ஆடுறேன் அங்கிருந்து எல்லாத்தையும் நீ பாக்குறியா ஆளை பார்த்து எடை போடாது ஒரு மனுஷனுக்கு ஆளு முக்கியம் எது முக்கியம் வேற என்ன முக்கியம் என்ன முக்கியம் அறிவுத்திறன் அது உங்ககிட்ட நிறைய இருக்குது இளவரசி உம்மா சின்ன ஒளி பெரிய பாறை ஓடிக்கிறது நீ பாறை ஓடிப்பேன் பெரிய வச்சா போதும் அதுக்கு பெரிய வச்சு கொஞ்சம் எடுத்தா வீசி வச்சா சின்ன பிச்சி கிழிச்சி இப்பொழுது வந்து கூறுகின்றேன் அதை செவிவிடுத்து கேட்க வேண்டும் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் உனக்கு காது கேட்குதா இல்லையா சும்மா பேச நான் போய் வெடித்தா இல்லையா அப்ப அதுக்குதான் கட்டி நடக்கிற வந்து புறம் நீங்க சௌரியத்துல கட்டி நடக்கிறேன் இன்னொரு வாட்டி சப்பன்னு சொன்னேன் காலை புடிச்சு கிழிச்சிருவேன் யாரும் சொல்றேன் அப்படி சேர் அள்ளி வச்சிருவேன் ஒரு அமௌண்ட் சேர் 800 ரூபாய் புடிச்சிருவாங்க முடிச்சதெல்லாம் பிடிக்கணும் எந்த பிடிக்கணுமாம்மா என்னம்மா பட்டு நடிச்சு கொடுத்தது மாதிரி அதான் இன்னைக்கு எதுவும் மாட்டில் படுது கோயிலுக்கு போறேன் டேய் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் இன்று தப்பித்துள்ளார் நிச்சயமாக நிறுத்தி வைக்கப்படுவாய் அப்போது உனக்கு தகுந்த தண்டனை மட்டும்
பார்த்து தச்சு போட்ட பொண்ணு இன்னைக்கு நமக்கு முன்னாடி சேரு மேல சேரு போட்டு காலை போட்டு காலை ஆட்டியது மச்சான். அந்த பொட்டை சிரிக்க அவன் காலை ஆட்டுறான்னா. பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்தர் விட்டு தாலி அறுத்தா. ராமாயணத்திலே மகாபாரத சொல்லி ஐயா